வணக்கம். உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கரோனா நோயானது இப்போது உலகிலேயே கரோனா தொற்றாளிகள் இரண்டாவது அதிகம் அமெரிக்க நாடுகளுக்கு அப்புறம் என்ற நிலையில் இருந்தாலும் கூட கரோனா தொற்று குணமடைந்தோர் அதிகமாக இருக்கின்ற நாடாகவும் நம் இந்தியா விளங்கிக் கொண்டிருக்கின்றது. தொற்று எண்ணிக்கை அதிகரித்தாலும் 90% மேற்பட்டோர் அந்த தொற்றிலிருந்து முற்றிலுமாக குணமடைந்து வீட்டில் இருக்கின்றனர், தங்களுடைய வேலைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர். முன்பு இந்த கரோனா தொற்று ஆரம்பித்த காலத்தில் அதை வராமல் எவ்வாறு தடுப்பது, வந்தவுடன் மிக சிக்கலான மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற கரோனா தொற்றாளிகளுக்கு எவ்விதமாக சிகிச்சை அளிப்பது, அவர்களை எவ்வாறு மரணத்திலிருந்து மீட்பது என்பதை பற்றி இந்த மருத்துவ உலகம், மருத்துவர்கள் சிந்தித்து அதற்கு ஏற்ப செயலாற்றிக் கொண்டிருந்தார்கள். அதனால் இறப்பு விகிதம் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டது. உலக அளவிலே, இந்த இந்தியாவிலே உலக அளவில் 2.5% என்கின்ற இறப்பு விகிதம் நம்முடைய இந்தியாவிலே 2%க்கும் குறைவாகவே இருக்கின்றது. அதில் நம்ம தமிழகத்தில் 1.7%. 100 பேர் கரோனா தொற்றாளிகள் இருக்கும்பொழுது ஒருவர் தான் மரணம் அடைகின்ற விதத்திற்கு நாம் இருக்கின்றோம். முன்பு நாம் சிந்தித்ததை போல இது வெறும் கரோனா தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி முற்றிலும் குணமடைந்து அதற்கு பிறகு அவர்களுக்கு மற்ற தொற்று வியாதிகளைப் போல, சில தொற்று வியாதிகளைப் போல வேறு எதுவும் பாதிக்காது என்ற நிலைமையில் இருந்தது மாறி இந்த கரோனா தொற்றுக்கு அப்புறமும் எல்லாருக்கும் அல்ல, சிலர் முற்றிலுமாக குணமடைந்து வருகிறார்கள். சிலருக்கு அந்த நோயுடைய தீவிரம் பல மாதங்களாகியும் இருக்கின்றது என்பது உங்களை அச்சுறுத்துவதற்காக கூறவில்லை, அதுதான் உண்மை. நமக்கெல்லாம் முன்னால் மிக அதிக பாதிப்புக்கு உள்ளான இத்தாலி நாட்டில் செய்யப்பட்ட ஆய்வின்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கரோனா நோயாளிகளில் 13% பேரே எந்த விதமான கொரோனாவுக்கு அப்புறம் எந்த விதமான உபாதைகளும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தி. கிட்டத்தட்ட 80% பேர்கள் கரோனா நோய்க்கு பாதிப்புக்கு உள்ளான பிறகும் சில மாதங்களாவது அதனுடைய உபாதைகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சியூட்டக்கூடிய அல்லது நமக்கு உற்சாகமூட்டக்கூடிய செய்தி என்னவென்றால், அது சில மாதங்களிலேயே பெரும்பாலும் அந்த கரோனா தொற்றுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உபாதைகள் உடம்பிலிருந்து சென்று விடுகின்றது. இந்த கரோனா தொற்றுக்கு அப்புறம் என்னென்ன உபாதைகள் நோயாளிகளுக்கு தொடரும், அதிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பதை பற்றி நாம் காண்போம். மிக பெரும்பாலானோருக்கு கரோனா தொற்றுக்கு அப்புறம் அளவிட முடியாத அசதி, டைட்னஸ், உடம்பு வலி, அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், மயால்ஜியா, உடம்பு வலி, இது ரெண்டும் மிக அதிக பேரை பாதிக்கின்றது. இது இளவயதினரையும் பாதிக்கின்றது. மிக அதிகமாக பாதிப்புக்குள்ளாமல் மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டிலேயே அந்த குவாரண்டைன் பீரியடை கழித்தவர்களுக்கு கூட இந்த பாதிப்பு இருக்கின்றது. எல்லா வைரஸ் வியாதிகளும் இந்த போஸ்ட் வைரல் மயால்ஜியா என்பது மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு உபாதை. அந்த வைரஸ் வியாதிக்கு அப்புறம் இந்த கரோனா தொற்றிலும் இது இருக்கிறது என்றாலும் அவர்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சோர்வின் காரணமாக, உடல் வலுவில்லாமல் இருப்பதன் காரணமாக தங்களுடைய வேலைகளை முன்னால் பார்த்ததை போல அவ்வளவு தீவிரம் அதே போன்று பார்க்க இயலவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஆனால் இது ஒரு 3-4 மாதங்களில் இந்த போஸ்ட் வைரல் மயால்ஜியா, இந்த ஃபெடிக் அவர்களை கடந்து சென்று விடும் என்பது ஆறுதலான விஷயம். அதற்கு தேவை ஊட்டச்சத்து மிக்க உணவு வகைகள், முறையான உடற்பயிற்சி, சர்க்கரை வியாதி, இரத்த குறிப்பு, மற்ற உடல் வியாதிகள் இருப்பவர்கள் அதை கட்டுக்குள் வைத்தல். இந்த கரோனா தொற்றானது நுரையீரலை மட்டும் பாதிக்கக்கூடிய வியாதி அல்ல, நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது, இருதய தசைகளை பாதிக்கக்கூடியது,
இருதய நாளங்களை, இரத்த நாளங்களை பாதிக்கக்கூடியது, வெயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இரத்த கமனிகளை பாதிக்கக்கூடியது, சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடியது, ஏன் கண்களையும் தோலையும் கூட பாதிக்கக்கூடியது, பேன்கிரியாஸ் கணையத்தை பாதித்து புதிதாக சர்க்கரை நோயை உண்டு பண்ணக்கூடியது, நோய் பாதித்து மீண்டவர்கள் பல்வேறு மனவியாதிகளுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் ஆய்வுகள் கூறுகின்றன. மனப்பதட்டம், மனத்தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை, முக்கியமாக தூக்கமின்மை, தற்கொலை முயற்சி, இவையெல்லாம் இதனுடைய இந்த போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் உள்ள மனநல பாதிப்புகளாக கூறப்படுகின்றது. இத்தகைய பாதிப்புகளை உள்ளடக்கிய கோவிட் என்னும் அரக்க நோய் வந்த பிறகு இந்த பாதிப்பிலிருந்து நாம் குறைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி சிறிது விளக்குகின்றேன். மிக முக்கியமான பாதிப்பு நுரையீரலுக்கு அப்புறம் மிக முக்கியமாக பாதிக்கக்கூடியது இதயத்தை. இது பல்வேறு ஆய்வுகளின் மூலமாகவும் தென்கொரியா போன்ற நாடுகளில் நடைபெற்ற கோவிடால் இறந்தவர்களுடைய பிரேத பரிசோதனையின் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. எல்டிஹெச் எனப்படக்கூடிய அந்த என்சைம், இதயத்திலிருந்து வரக்கூடிய என்சைமானது அதிக அளவில் இந்த கொரோனா நோயாளர்களுக்கு பாதிக்கப்படுபவர்களுக்கு அதிகமாக சுரக்கின்றது. ஸோ இதெல்லாம் அடுத்து ஒரு கொரோனா நோயாளி பாதிப்பிலிருந்து மீண்ட பிறகு சொல்லப்போனால் அமெரிக்காவிலே ஒரு 30 விளையாட்டு வீரர்களுக்கு, அத்லட்ஸ்க்கு கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மிக அதிகமாக அவர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் பாதிக்கப்பட்டு மீண்டவர்களுக்கு நடத்தப்பட்ட ஆய்வில் அவருடைய இருதய தசை பாதிக்கப்பட்டது தெரிந்திருக்கின்றது. ஸோ இதன் மூலம் இந்த கொரோனா நோயானது அதில் விடுபட்ட பிறகும் கூட அவருடைய இதயத்தை பாதிக்கின்ற தன்மை இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனா நோயிலிருந்து மீண்டவர்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கான அந்த உடல் ஃபிட்டாக இருக்குமாங்கல்ல, பல இதுக்கு முன்னாடி வந்து நல்லா இருந்திருப்பாங்க, பல கிலோமீட்டர் தொலைவு நடக்கக்கூடியவர்கள் அவர்களால் அந்த அளவுக்கு நடக்க முடியவில்லை என்பது இளைஞர்கள் கூட கூறக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அவர்களுடைய ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் என்று சொல்லுவோம், அதாவது ஒரு வேலையும் செய்யாமல் அப்படி அமைதியாக உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இதய துடிப்பானது 72, 70 to 80க்குள் இருக்க வேண்டும். இது அதிகப்படியாக இருந்தால் அந்த இதயம் அதிகமாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். இது ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் என்று கூறக்கூடிய சாதாரணமான அமைதியான நிலையில் இருக்கும்போது நாடி துடிப்பானது அதிகரிக்கிறது. மேலும் இதயத்துக்கு தேவைப்படுகின்ற இரத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் அடைபட்டு அதன் மூலம் அவர்களுக்கு மாரடைப்பு போன்ற ஒரு நோயும் வருகின்றது. ஹார்ட் ஃபெயிலியர், அந்த பம்பிங் ஆக்ஷன் குறைந்த, இருதயத்தினுடைய பம்பிங் ஆக்ஷன் கொடுத்து அவர்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் என்று இருதயம் செயலக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. இது பொதுவாக உடல் ஆரோக்கியமாக உள்ளவர்களுக்கு அதிகமான பாதிப்பை தராது. ஆனால் ஏற்கனவே இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, முன்னரே இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது அதிக அளவில் பாதிப்பை தரும். இந்த கரோனா நோயிலிருந்து மீண்ட சர்க்கரை நோயாளிகள், ஏற்கனவே இதய நோய்க்கு மருந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் மிகவும் கவனமாக மருத்துவ ஆலோசனைப்படி எல்லா மருந்துகளையும் தவறாமல் உட்கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம கரோனா நோயிலிருந்து மீண்ட நம்முடைய நோயர்கள் கேட்பது முக்கியமான கேள்வி, நாங்கள் எப்பவும் போல இந்த உடலை ஆரோக்கியம் வைப்பதற்கு நடைப்பயிற்சிகள் மற்ற பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். இதில் நம் முக்கியமான செய்தி, கொரோனா வந்து இருக்கும் பொழுது அவர்கள் ஹோம் குவாரண்டைன் வீட்டில் இருந்தாலும் கூட, மிக அதிகமாக பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட, அவர்கள் அந்த நேரத்தில் உடற்பயிற்சியில் ஈடுபடுவது அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஏனென்றால் இந்த வைரஸானது இருதயத்திலே அதிகமாக பாதிக்கும். அவருடைய நடைப்பயிற்சி ஏற்படும் போதோ, அவர்களுடைய அதிகமான உடற்பயிற்சியில் ஈடுபடும் போதோ இந்த கரோனாவானது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. கரோனா வந்து முடிந்த பிறகும் தீவிரமான உடற்பயிற்சிகளில் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்பதுதான் மருத்துவர்களுடைய முக்கியமான அறிவுரை. ஒரு 2-3 மாதங்களுக்கு தீவிரமான உடற்பயிற்சியில் ஈடுபடக்கூடாது. கிராஜுவல் எக்ஸசைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த இப்போ எதாவது ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்கல்ல, ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் அவங்களாம் திருப்பி விளையாட்டு பளு தூக்குறது, அந்த விளையாட்டு அந்த மாதிரி தீவிரமான விளையாட்டுகளுக்கு செல்லக்கூடாது. ஏற்கனவே நடைப்பயிற்சி மேற்கொள்வர்கள் ஏற்கனவே 5 கிலோமீட்டர் நடந்தாங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே பக்கத்தில் அல்லது பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். மீண்டும் அவருடைய இதயத்தை நன்றாக பரிசோதித்து, இசிஜி, எக்கோ மூலம் பரிசோதித்து ஃபுல்லாக முற்றிலும் குணமடைந்து விட்டார்கள் என்ற பிறகு 2-3 மாதங்களுக்கு பிறகுதான் அவர்கள் மற்ற உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். இது முக்கியமான ஒரு அட்வைஸ். ஸோ அதனால் எல்லாருக்கும் பயப்பட வேண்டாம், எல்லாருக்குமே ஹார்ட்டை பாதிக்காது.
அது ஹார்ட்டை பாதிப்பதற்கான அந்த அந்த அவர்களை ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சு வாங்குது, அது நடக்கும்போது மூச்சு வாங்குது. நான் சொல்லல ரெஸ்டிங், எல்லாரும் பார்த்துடலாம் அவங்களுடைய ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு சொல்லுவோம். அவங்களுடைய நாடி துடிப்பு அமைதியாக உட்கார்ந்து இருக்கும்போது அதிகமாக இருந்தால் இது போன்றவர்கள் கவனமாக மருத்துவ ஆலோசனைக்கு அப்புறம் தான் அவர்களுடைய உடற்பயிற்சிகளை அதிகமான உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். இது போக நரம்பியல் மண்டலத்தை இந்த கரோனாவானது மிக அதிகமாக பாதிக்கின்றது. இது அக்யூட் கொரோனா வரக்கூடிய நேரத்தில் மூளையில் சிறு சிறு இரத்த குழாய்கள் அடைபட்டு அதன் மூலமாக ஸ்ட்ரோக், பக்கவாதம் சொல்லிக்கிறோம் அல்லவா, ஒரு கை கால் விளங்காமல், அது அந்த மாதிரி நோயாளிகள் நாம் பார்க்கின்றோம். இது ஒரு அக்யூட் காம்ப்ளிகேஷன். அதுபோல் கொரோனாவிலிருந்து மீண்டவர்கள் அவர்களுக்கு அந்த மைலின் எனப்படுகின்ற ஒரு புரோட்டீன் ஆனது அந்த நரம்புகளுக்கு மேலே ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். இந்த மைலினை இந்த கொரோனா வைரஸ் ஆனது நேரடியாக தாக்குகிறது என்பது இப்பொழுது நிரூபணமாக இருக்கின்றது. ஸோ அந்த மைலின் சத்து டீமைலினேஷன், அந்த மைலின் சத்து அளிக்கப்படுவதன் காரணமாக நரம்பு மண்டல செயலிழப்புகள் ஏற்படுகின்றது. இதனால் தான் அவர்களுக்கு அந்த வலி, அதிகப்படியான வலி காரணம் ஒன்று நரம்பு வலிமாங்கல்ல, நரம்புகள் பாதிக்கப்படுவதாக இருக்கின்ற வலி. இது போக இந்த டீமைலினேஷன் ஆவதன் மூலமாக அவர்களுக்கு பேரலிசிஸ் கூட வரலாம். அவர்களுக்கு கைகால் செயலிழக்கிற தன்மை கூட வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. நீண்ட நாள் நரம்பியல் பாதிப்பு, பார்க்கின்சோனிசம், நடுக்குவாதம், அல்சைமர்ஸ் மறதி நோய் கூட வரலாம் என்பது ஒரு அனுமானம். இன்னும் 6 மாதம் இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக முழுமையாக தெரியல. ஆனால் பல ஆராய்ச்சியாளருடைய அனுமானம் இதுக்கு முன்னர் ஏற்பட்ட சார்ஸ் மற்றும் மற்ற வைரஸ், இதனுடைய குடும்பத்தை சேர்ந்த மற்ற வைரஸ் நோய்களைப் போல இது நரம்பு மண்டலத்தில் ஒரு தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பது ஒரு கருத்து இருக்கின்றது. எனவே நோயில் மீண்டவர்கள் நரம்பு மண்டல செயல்பாட்டை பற்றியும் சரியாக தெரிந்து இருக்க வேண்டும். மிக சாதாரணமாக எல்லா கரோனா தொற்றாளர்களுக்கும் காணப்படக்கூடிய ஒரு அம்சம் அந்த நாசி உணர்வு, ஸ்மெல், அந்த அவர்களுக்கான சுவை, அந்த நாற்றம், வாசனை தெரியாமல் போகும். இது நம்ம ஒரு 20-30% பேருக்கு இருக்குது. எல்லாத்தையும் கேட்டேன்னா வாசனை முதல்ல என்ன செஞ்சுருந்தாங்க, உடம்பு வலியாக இருந்தது, லேசாக காய்ச்சல் இருந்தது. எனக்கு என்னென்ன காலையில் லஞ்சிலேருந்து டேஸ்ட்டும் இல்லை, அந்த மூக்கில் என்னென்னங்கிறது உணர்வு முடியலமாங்க. இதுவும் ஒரு நரம்பு மண்டல பாதிப்பு தான். ஆல்ஃபாக்டரி பல்ப் எனப்படுகின்ற அந்த மூக்கில் இருக்கின்ற அந்த ஆல்ஃபாக்டரி பல்ப் என்ற நரம்பு அது பாதிக்கப்படுவதன் காரணமாக தான் இந்த அவர்களுக்கான இந்த மனத்தை உணரக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கிறது. இதுவே நீண்ட காலமாக இருந்தால் இந்த சில பேருக்கு இந்த மாதிரி இந்த ஆல்ஃபாக்ஷன் குறைவது, இந்த சுவை, இந்த மனத்தை உணரக்கூடிய சக்தி குறைவது நீண்ட பாதிப்பை ஏற்படுத்தி மூளையும் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது என்பது ஒரு கண்டுபிடிப்பு. ஆகவே இந்த கொரோனாவானது பாதிக்கக்கூடிய நேரத்தில் மூளையில் உள்ள சிறு இரத்த குழாய்களை பாதித்து அதன் மூலமாக ஸ்ட்ரோக் வரலாம், பக்கவாதம் ஏற்படலாம். நீண்ட கால பாதிப்பு மூலமாக அந்த டீமைலினேஷன், இந்த மயில் சீத்தானது பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு டீமைலினேட்டிங் டிசீசஸ் வரலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நோயாளிகள் அந்த கொரோனா நோய்க்கு மீண்ட பிறகு இதில் பற்றிய கவனம் அவர்களுக்கு அவசியம். அவருக்கு அந்த வாசனை உணர்வு நீண்ட காலத்துக்கு இல்லாமல் போனால் ஒரு 10 நாள் ரெக்கவரி ஆகிடும், வாசனை வந்துடும். நீண்ட காலத்துக்கு அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லாமல் போனால் கட்டாயம் அவர்கள் மருத்துவர்களை அணுக வேண்டும். இது நரம்பியல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. அடுத்து சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி நம்முடைய தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்ற கரோனா நோயாளிகளில் சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் மிக சீக்கிரம் அவருடைய உடல்நிலை சீரடைந்து விடுகின்றது. அல்லது சர்க்கரை நோய் இருந்தும் அது நல்ல கட்டுப்பாட்டில் இருப்பவருடைய உடலையும் சீரடைந்து விடுகின்றது. யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் அளவற்ற அளவில் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறதோ நீண்டகால சர்க்கரை நோயாளிகள் தான் அதிகமாக இதில் உயிர் சேதம் அடைகிறார்கள், நீண்டகால பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருப்பது இந்த கொரோனா நோய் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். அடுத்து சில பேருக்கு ஏற்கனவே ஒரு சர்க்கரை நோய் கிடையாது, ஆனால் அனுமதிக்கப்பட்ட பிறகு பார்த்தால் சர்க்கரை நோயானது அதிகமாக இருக்கின்றது, சர்க்கரை அளவு. இதற்கு காரணம் இந்த கொரோனா வைரஸ் ஆனது நேரடியாக கணையத்தை தாக்கி அதன் மூலமாக கணையத்தில் இன்சுலினை சுரக்க வைப்பது, அந்த இன்சுலினில் பாதிப்பை ஏற்படுத்தி அதன் காரணமாக அவர்களுக்கு சர்க்கரை வியாதியை புதிதாக ஏற்படுத்துகிறது.
மேலும் இந்த கொரோனா தொற்று உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்டீராய்டு மருந்துகள் அவருடைய மூச்சுத்திறலை கட்டுப்படுத்துவதற்காக ஆக்சிஜன் அளவை தேவையை வெண்டிலேட்டர் தேவையை குறைப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற ஸ்டீராய்டு மருந்துகளின் காரணமாகவும் சர்க்கரை நோயானது புதிதாக உண்டாகிறது. அது ஏற்கனவே சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அந்த சர்க்கரை நோயை கட்டுக்கு உள்ளாமல் இருக்கின்றது. அடுத்து கொரோனா நோயிலிருந்து மீண்ட சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் தங்களுடைய சர்க்கரை அளவை கட்டாயம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த நீரிழிவு வியாதி அல்லது சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டால் பல்வேறு காம்ப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க லங்ஸ் ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கும், அவங்களுக்கு எல்லா விதமான மற்ற பாக்டீரியாக்கள் மற்ற இன்ஃபெக்ஷன் வருவதற்கான சாத்தியக்குள் அதிகம். ஆகவே சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இந்த கொரோனா நோயானது சர்க்கரை வியாதி ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே சர்க்கரை நோய் உள்ளவர்களுடைய இரத்தத்தில் அந்த குளுக்கோஸ் அளவை தாறுமாறாக்குகிறது. மீண்டவர்கள் கட்டாயம் தங்களுடைய சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைப்பது அவசியம். இது ஒரு முக்கியமாக நம்முடைய சர்க்கரை நோயாளிகளுக்கு நாம் கூறக்கூடிய ஒரு அறிவுரை. அடுத்து இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளி போல இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கும் இந்த கொரோனா நோயால் தாக்கம் அதிகம். பல்வேறு நாடுகளில் கூறப்பட்ட ஆய்வுகளின்படி இரத்த கொதிப்பு கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பது இந்த கொரோனா நோயுடைய தாக்கத்தை அதிகரிக்கிறது என்பது நிரூபணமாக இருக்கிறது. எனவே இரத்த கொதிப்பு உள்ளவர்களும் தங்கள் நோயை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். நோய் வந்து குணமானவர்களும் சரியாக மருந்து சாப்பிட்டு தங்களுடைய இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். இது முக்கியமானது. இதுபோன்று பல்வேறு விதமான இரத்த குழாய்களில் அடைப்புகளை ஏற்படுத்துகிறது. இந்த கிளாட்டிங் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இரத்த குறைவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி இதன் மூலமாக ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ரோக்கு அப்படிங்கிறது சொன்னோம்ல, ஒரு இந்த கைகால் பாதிக்கக்கூடிய நிலை மூளையிலே ஸ்ட்ரோக் வருவதற்கு ஒரு காரணமாக இருப்பது போல இது காலிலே அல்ல வயிற்றிலே போகிற இரத்த குழாயை அடைத்து அதன் மூலமாக வயிற்றில் இரத்த குழாய் அடைத்து அதன் காரணமாக அவர்களுக்கு உடல் அழுகக்கூடிய நிலைமை ஏற்படலாம். கால் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு கால் செயலிழக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அதற்கு பிறகும் கொரோனா வந்த பிறகும் இந்த இரத்த குழாயில் தடுப்பு இரத்த குழாய்கள் அடைபடாமல் இருப்பதற்காக, இருதயத்தில் இரத்த குழாய்கள் அடைபடாமல் இருப்பதற்காக, மூளையில் இரத்த குழாய்கள் அடைபடாமல் இருப்பதற்காக ஆஸ்பிரின், இந்த குளோபிடோகரல் போன்ற மருந்துகளை இப்பொழுது மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். ஆக கொரோனா நோயிலிருந்து மீண்டவர்கள் இந்த இரத்த குழாய் பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் டி டைமண்ட் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த டி டைமண்ட்ங்கிறது அதிகப்படியாக இருக்கும்போது நம்ம ஹெப்பாரின் ஒரு இரத்த உறவை தடைக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை செய்யப்படுகிறது. அதிலிருந்து மீண்ட பிறகும் இந்த டி டைமர் கூடியவர்களுக்கு இரத்த குழாய் அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அவர்கள் கட்டாயம் ஒரு 3-4 மாதங்கள் மருத்துவ அனுமதியுடன் ஆஸ்பிரின், குளோபிடோகரல் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இதய நோய் உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளிகள் கட்டாயம் இந்த மருந்தை சாப்பிட வேண்டும், அவசியம் சாப்பிட வேண்டும். மற்றவர்கள் மருத்துவருடைய ஆலோசனையின்படி இந்த மருந்துகளை சாப்பிட வேண்டும். இது ஒரு முக்கியமான தடுப்பு மருந்து. இதன் மூலம் இந்த கோவிடுக்கு அப்புறம், கொரோனாவுக்கு அப்புறம் இரத்த குழாய் அடைபடாமல் இருப்பதிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது இருதயத்தை பாதிக்கின்றது, நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றது, கிட்னி சிறுநீரகத்தையும் பாதிக்கின்றது. அக்யூட் கிட்னி இன்ஜுரிப்பாங்க. அதாவது கொரோனா நோயாளிகளுக்கு திடீரென இந்த சிறுநீரக செயலிழக்கிற தன்மையும் ஏற்படுகிறது. அதிலிருந்து மீண்ட பிறகும் இந்த சிறுநீரகத்தினுடைய வேலை சற்றே குறைவுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஏற்கனவே சிறுநீரக நோயாளிகள், அந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவாங்க, ஏற்கனவே கிட்னி பாதிப்புக்கு உள்ளானவர்கள், டயாலிசிஸ் உள்ளவர்களுக்கு மிக மிக அதிகமாக இந்த கொரோனா தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை விட இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் சிறுநீரக நோயாளிகள் எப்பொழுதும் மாஸ்க் அணிந்து வெளியில் போவதை அறவே தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு வந்தால் அதிகமான அளவுக்கு இது மரணத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் குணமடைந்த பிறகும் இந்த சிறுநீரக வியாதி உள்ளவர்கள் தங்கள் உடல்நிலையை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும். ஏற்கனவே சிறுநீரக நோய் இல்லாமல் கொரோனாவின் காரணமாக சிறுநீரகம் செயலிழந்தவர்கள் நல்ல நிலைக்கு வந்த பிறகும் அவர்கள் அந்த சிறுநீரகத்தினுடைய வேலை எப்படி இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிரியாட்டின், யூரியா டெஸ்ட் பண்ணுவதன் மூலமாகவும் அவருடைய நீர் அளவு, மூத்திரம் எவ்வளவு தூரம் அவருடைய அளவு எவ்வளவு தூரம் போகிறது என்பதை பற்றியும் அவர்கள் கணக்கிட்டு அதை மருத்துவருடன் காமித்து அவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஈரலையும் பாதிக்கின்றது, கல்லீரலையும் பாதிக்கின்றது. ஸோ கல்லீரலை ஏற்கனவே குடிப்பழக்கத்தின் காரணமாக அல்லது மஞ்சக்காமல் வந்ததன் காரணமாக ஈரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு
இந்த கரோனாவானது மிக அதிக பாதிப்புகளை உள்ளாக்குகிறது. எனவே ஏற்கனவே நாம் கூறியதைப் போல சர்க்கரை நோயாளிகளைப் போல, இந்த சிறுநீரக நோயாளிகளைப் போல, இதய நோயாளிகளைப் போல இந்த கல்லீரல் நோயாளிகளும் மிக கவனமாக இருக்க வேண்டும். நோயிலிருந்து மீண்ட பிறகு அவருடைய ஈரலை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் கட்டாயம் ஈடுபட வேண்டும். நுரையீரலை பிரதானமாக தாக்குகின்ற இந்த நோய், அந்த நோயிலிருந்து மீண்ட பிறகு நுரையீரலில் எவ்வாறு டிபிக்கு ஏன் பயப்படுறோம்? டிபி வந்துட்டு ஒரு முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிரும், ஒரு 100க்கு 90 பேர் சரியாயிரும். ஒரு 10-15% பேர்களுக்கு அது நுரையீரலில் ஆழமான வடுவை, ஃபைப்ரோசிஸ் எனக்கூடிய வடுவை ஏற்படுத்தி அவர்களால் முன்பு போல வேலைகள் எதுவும் பார்க்க முடியாது. மூச்சு திணறும். டிபி நோயாளிகள், டிபியில் 10 வருஷமா டிபி வந்துருப்பாங்க, ஆனால் இப்போ பார்த்தாலும் அவங்க டிபி நோயாளிகள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு அவங்க மெலிஞ்சிருப்பாங்க, அவங்களால முன்பு போல வேலை செய்ய முடியாது. இதுக்கு காரணம் அது நிரந்தரமான வடுவை, அந்த டிபி கிருமியானது, காசநோய் கிருமியானது நுரையில் ஏற்படுத்துகிறது. இந்த கரோனாவும் சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு நுரையீரலில் ஒரு தொடர்ச்சியான ஃபைப்ரோசிஸ் போன்ற, அந்த டிபி கிருமிகள் செய்கின்ற ஃபைப்ரோசிஸ் போன்ற ஒரு அறிகுறியை செய்வதாக இப்பொழுது நமக்கு தகவல்கள் தெரிகின்றது. எனவே இதில் அதிக அளவுக்கு நுரையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சதவீதம் சொல்லுவாங்க, 5%, 10%, 40% என்று. ஸோ அதிக அளவுக்கு நுரையில் பாதிக்கப்பட்ட கரோனா நோயாளிகள் அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் நுரையீரலை மிக பாதுகாப்பது, மீண்டும் அவர்கள் சளி பிடிக்காமல் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நுரையீரலை பார்த்துக்கணும். ஏற்கனவே அந்த சிஓபிடி என்கின்ற அந்த கிரானிக் அப்செப்டிவ் நுரையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள், ஆஸ்மா நோயாளிகள், மற்றவர்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நோயின் பாதிப்பும் அதிகம். நோயிலிருந்து மீண்ட பிறகும் அவர்கள் தக்க மருந்துகளை சாப்பிட்டு ஆஸ்மாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், மூச்சுத்திறலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதாகவே நுரையீரலிலிருந்து கரோனாவானது அக்யூட், அந்த வருகின்ற நேரத்தில் பாதிப்பு ஏற்படுத்துவது போல அது தொடர்ந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது என்பது தெரிய வருகிறது. வேறு இந்த உபாதைகளை ஏற்படுத்தலாம் என்றால், நம்ம ஏற்கனவே சொல்வது போல இந்த மனநல பாதிப்பு, இந்த மனநல பாதிப்புக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவது ஒரு காரணம். அதுபோக இந்த கொரோனா காலத்தில் லாக்டவுனில் பாதிக்கப்படுகிறார்கள், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய மன அழுத்தம் ஒரு காரணம். கொரோனா நோயில் என்றவுடனே அவரை தனிமைப்படுத்துகிறார்கள் அல்லவா, அந்த தனிமைப்படுத்தலின் காரணமாக பல பேருக்கு ஒரு மன குழப்பம் ஏற்படுகின்றது. ஸோ இதன் காரணமாக அவர்களுக்கு தூக்கமின்மை, படபடப்பு, டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம், மன வருத்தங்கள் ஏற்படுகிறது. இதற்கு அவர்கள் தகுந்த மனநல ஆலோசனைகளை அணுகி அதற்கான, அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு அவருடைய மனதை உருவகப்படுத்தி தியானத்தின் மூலமாகவோ, இறை நம்பிக்கையின் மூலமாகவோ, அல்லது அவர்களுக்கு பிடித்த செயலின் மூலமாக மன நிம்மதியை தேட வேண்டும். இது முக்கியமான கருத்து. ஏனென்றால் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை முயற்சிகள் நடக்கிறது நாம் பார்க்கின்றோம். ஸோ இதெல்லாம் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டியது. இது சாதாரண விஷயம் தான். இதுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலே சரியாயிடும். அவருடைய குடும்பத்தினர் இதற்கு மிக ஊக்கமாக இருக்க வேண்டும், அவருடைய நண்பர்கள் ஊக்கமாக இருக்க வேண்டும், அவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். ஏன்னா மற்ற இதுக்கெல்லாம் நம்ம மருந்துகள் சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் நாம் கொடுக்கின்ற ஊக்கம் தான் முக்கியமான மருந்து. ஏன்னா இது ஒரு மீண்டாச்சு, மீண்டும் பயப்பட வேண்டாம். தூக்கமின்மையெல்லாம் சாதாரணமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்து மீண்டும் முன்னை போல உற்சாகமாக பணியாற்றக்கூடிய நிலைமையை அடைய வேண்டும். சில பேர் கேட்கலாம், இளைஞர்களுக்கு லேசாக தான் வருது, குழந்தைகளுக்கெல்லாம் அதிகமாக பாதிப்பு வரல, இவங்களும் எப்படி இருக்கணுமான? இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் என்னென்ன காம்ப்ளிகேஷன் வருங்கிறது நமக்கு இப்பொழுது அதிகமாக தெரியவில்லை. இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக அவர்கள் இப்பொழுதே கவனமாக இருந்தால் இந்த கொரோனா தொற்று அதிகமாக பாதிக்காமலும் அவங்களை தடுத்துக் கொள்ளலாம். ஏசிம்டமேட்டிக் என்று சொல்லக்கூடிய அதற்கு அதிகமான அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட பின்னர் வருவதை நாம் தடுக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நம்ம கொரோனாவிலிருந்து தாக்கப்படாமல் இருப்பது முக்கியம். நம்ம லேசாக போனால் நமக்கு ஒன்றும் செய்யாது, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன்றும் பண்ணாது நம்ம நினைக்கிறோம். அதை பற்றி நம்ம சரியான ஏற்கனவே சொல்லல, அந்த விளையாட்டு வீரர்களுக்கு கூட அந்த இருதய தசை பாதிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுவதால் நாம் மிக கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். அடுத்து மிக முக்கியமான விஷயம், சில பேருக்கு லேசாக போகுது, சில பேருக்கு அதிகமாக பாதிக்கு, சில பேர் மிக அதிகமாக பாதிக்கு. இதுக்கு என்னங்கிறது ஒரு கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகின்றது. ரெண்டு விஷயம்.
ஒன்று வைரஸ், ஒன்று பாதிக்கப்படுகிற நபருடைய உடல் அமைப்பு. ரெண்டு இருக்குது இதில். வைரஸ் என்ன, வைரஸ் வந்து உள்ள நுழையுது, கரோனாங்கிற வைரஸ். அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. உடல் ஆரோக்கியம், அந்த உடல் அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இளைஞர்கள் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள். சர்க்கரை நோய் இல்லாமல் இருப்பவர்கள், இருதய நோய் இல்லாமல் இருப்பவர்கள் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பவர்கள். வயது ஒரு முக்கிய காரணம். வயதானவர்கள், புகைப்பிடித்தவர்கள், ஆன்ஸ்மா உள்ளவர்கள், ஏற்கனவே வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் வேறு. இந்த வைரஸானது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட ஏன் சில பேருக்கு இந்த அதிக பாதிப்பை ஏற்படுத்த வைரஸ் லோடு என்று சொல்லிடுறோம். அதாவது ஒரு 10 வைரஸ் நுழையும் போது அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பும், ஒரு 1000 வைரஸ் நுழையும் போது ஏற்படுத்த பாதிப்பும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் டாக்டர்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு, ஸ்டாஃப் நர்ஸ்களுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய என்றால், அவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் என்னதான் அவர்கள் பாதுகாப்படலாம் கூட அந்த இடங்கள் எல்லாம் கொரோனா நோயாளிகளாக இருக்கும் பொழுது அந்த வைரஸ் லோடு அதிகம். ஸோ அவங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்துகிறது. இந்த வைரஸ் லோடு குறைய உள்ளவர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. இதை எவ்வாறு நாம் தவிர்ப்பது? திரும்ப திரும்ப மாஸ்க் தான். அதாவது நீங்கள் ஒரு மாஸ்க் இல்லாமல், முகக்கவசம் இல்லாமல், தகுந்த இடைவெளி இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த வைரஸ் லோடு, ஒரு நோயாளியோடு நீங்கள் பேசுகிறீங்க, யாரும் தெரியல, ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கார், நோயாளியோடு பேசுகிறீங்க, அவரோட உறவாடுகிறீர்கள், நீங்கள் மாஸ்க் அணிந்திருக்கீர்கள், அவரும் மாஸ்க் அணிந்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு நோய் வரக்கூடிய சான்ஸ் வெறும் 10% தான். அவர் மாஸ்க் போடலை, நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னா ஒரு 50% வரலாம். 2 பேருமே மாஸ்க் போடணும்னு வச்சுருங்க, 90%, 99% வரக்கூடியது. இதே இது ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் மாஸ்க் போடாமல் பண்ண மாட்டாங்க, மாஸ்க் போடணும்னு வச்சுருங்க, பேருக்கு அவர் ஏரோசல், அவர் வந்து அந்த பேஷண்ட் தும்புறாரு, இருமுறாரு, அவர் டெஸ்ட் பண்ணுறாரு, டீப் போடுறாரு, 100 ஊர். ஸோ இதெல்லாம் தெரிய வேண்டியது என்னவென்றால், 2 பேரும் பாதுகாப்பாக இருந்தால் நோய் நாம் 90% நம்ம காப்பாற்றிக்கலாம். அடுத்து என்னவென்றால், அப்பாறு நோய் வந்தால், இந்த கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டால் கூட மாஸ்க் 2 பேரும் அணிந்திருந்தால் அந்த வைரஸ் லோடு குறையும். ஸோ அவங்களுக்கு தீவிரமான வியாதி வராது. ஸோ இதுதான் முக்கியமானது. நாம் ஏற்கனவே பார்த்தோம்ல, ஏன் முக்கியமாக அதிகமான காம்ப்ளிகேஷன்ஸ் யாருக்கெல்லாம் வருது, மிக அதிகமான பாதிப்பு யார் உள்ளாகிறார்கள், மிகவும் அதிகமாக வைரஸ் லோடினால் பாதிக்கப்பட்டவர்கள். ஸோ இந்த வைரஸ் லோடை குறைக்கிறதுக்கு நம்ம கைவசம் இருப்பது மீண்டும் மீண்டும் முகக்கவசம் அணிதல், அப்புறம் இடைவெளி. நம்ம 6 மீட்டர் அப்பார்ட் இருக்கணும்னு சொல்லாமல, தகுந்த இடைவெளி. ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் இருக்கும்போது இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக நுழையும். நம்ம தள்ளி நின்றா வராது. இது நம்ம சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண சொல்கிறோம். நம்ம அதிகமாக தொலைவில் நின்று தகுந்த தொலைவில் நின்று பேசும் பொழுது அவருக்கு நோய் இருந்தால் கூட, கரோனா தொற்று இருந்தாலும் கூட அதனால் ஏற்படுகிற பாதிப்பு மிக குறைவு, மிக மிக குறைந்த அளவே வைரஸ் பாதிக்கும். இது முக்கியமான விஷயம். ஸோ இது அடுத்தது கைகள் வருது. மீண்டும் மீண்டும் கை வருவதன் காரணமாக நன்றாக கை வரும்னா வைரஸே இருக்காது. சோப் போட்டு கிளம்பும் போது அப்படி வைரஸ் நமக்கு தொட்டிருந்தா கூட மிக குறைந்த வைரஸை நமக்கு வந்து வரும். ஸோ திருப்பி நம்ம சொல்வது, மீண்டும் மீண்டும் சொல்வது, நமக்கு இதுவரை எந்த விதமான தடுப்பூசியிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. தடுப்பூசி இல்லாத இந்த நேரத்தில் மீண்டும் நம்மை பாதுகாப்பதற்கு இருக்கின்ற சாதனங்கள் முகக்கவசம் அணிதல், இந்த கைகளை சுத்தப்படுத்துதல், சோசியல் டிஸ்டன்ஸ், யாரிடமும் நாம் கூடாமல் தள்ளி நின்று பேசுதல், மிக அதிகமான ஒரு கூட்டத்தை கூட்டாமல் மிக குறைந்த நபர்களை இருந்து கொண்டு முகக்கவசம் அணிந்து கொண்டு பாதுகாப்பான முறையில் வாழ்தல். ஏன்னா அந்த கொரோனா வந்து எவ்வளவு நாள் நீடிக்கும் நம்ம இன்னும் சொல்ல முடியாது. இதையும் தொடர்ந்து லாக்டவுன் கவர்மெண்ட் வந்து போடாது. மக்களே பார்த்துக்கலாம். மக்களுக்கு அவங்களோட உறவுகளை மக்களே அவங்கள காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எல்லாரும் முகக்கவசம் அணிய வேண்டும். எல்லாரும் சோசியல் டிஸ்டன்ஸ், அந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அனைவரும் அந்த கையை கழுவி இந்த சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். புகைப்பிடிப்பவர்கள் புகைப்பழக்கத்தை ஒழிக்க வேண்டும். ஏற்கனவே புகைப்பிடிப்பவர்கள் எல்லா ஆய்வுகளும் புகைப்பிடிப்பவர்களுக்கு இந்த கரோனா தாக்கம் அதிகம் என்பதை நிரூபிக்கின்றது. ஸோ புகைப்பிடிக்காமல் இருக்க வேண்டும். அதுபோல சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த வேண்டும். இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த வேண்டும். இதய நோயாளிகள் தகுந்த மருத்துவத்தை நாட வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் இந்த நோய் பாதிக்காத வண்ணம் அதிகமான பாதிக்காதவன் நம்மை காத்துக்கொள்ளலாம். இந்த கரோனாவானது எவ்வாறு நுரையீரலை பாதிக்கின்றதோ, மூளையை நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றதோ, இதயத்தை பாதிக்கின்றதோ, அதே போல வயிற்றையும் பாதிக்கின்றது. வயிற்றில் இருக்கின்ற திசுக்களை பாதிப்பதன் மூலமாக வயிற்றுப்போக்கு ஏற்படுகின்றது. இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுவதன் காரணமாக இந்த கரோனா வைரஸ்
மலத்தின் வழியாக வெளியேறுகிறது. மலத்தின் வழியாக வெளியேறுவதன் காரணமாக தான் இந்த கரோனா நோயாளிகள் நம்முடைய அவர் வீட்டிலே இருந்தால் தனித்தனி கழிப்பறைகளை பயன்படுத்த சொல்கிறோம். அவ்வாறு இயலாதவர்கள் சுத்தமாக இந்த கழிவிட சொல்கிறோம். எஸ்பெஷலி இந்த ஃப்ளஷிங் டைப் ஆஃப் டாய்லெட்ஸ் இருந்தால் ரொம்ப அதிகமாக பரவும் ப்ளஸ் பண்ணும்போது. நம்ம பழைய நம்முடைய டைப் ஆஃப் இந்தியன் டைப் சொல்லுவாங்கல்ல, அதில் அந்தளவுக்கு பரவாது. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தாங்கன்னா இந்த ஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த திவலைகள் மூலமாக பரவலாம். அது மிக நீங்கள் வீட்டில் கரோனா நோயாளிகளோடு இருப்பவர்கள் இதை கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அந்த மூச்சில் அந்த அது அந்த ஃப்ரெஷ் பண்ணும்போது அது மூச்சின் வழியாக தான் பரவும், வாயின் வழியாக பரவாது. அது வாயின் வழியாக பரவுவது மிக மிக குறைவு. அது பயப்பட வேண்டாம். சாப்பாட்டின் மூலமாக வாயின் வழியாக பரவுவது மிக மிக குறைவு. அதுக்கான கண்டுபிடிப்புகளும் அதிகமாக இல்லை. அது கொஞ்சம் ஃபேவராக இல்லை. ஒரே வழி மேக்சிமம் அது பரவுவது, அதிகப்படியாக பரவுவது நுரையில் அந்த மூச்சு திவலைகள் மூலம் தான். ஆனால் அந்த சொன்னல ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அதில் வைரஸ்கள் இருந்தால், அந்த பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அது மூலமாக வரலாம். ஸோ அது ஒன்றும் கவனமாக இருக்கும். அது சிங்கிள் அவங்க வீட்டில் தனித்தனியாக டாய்லெட்டில் அந்த கரோனா நோயாளி இது பண்ணுவது நல்லது. அல்லது ஏற்கனவே கரோனா நோய் தெரியாட்டால் கூட வீட்டில் வந்து எல்லாருமே முறையாக அந்த டாய்லெட்ஸை அந்த கழிப்பறையை சுத்தம் செய்ய வேண்டும். இது முக்கியமான விஷயம். அடுத்து தாய்மார்களை பாதிக்கின்றது. கருவுற்ற தாய்மார்களே இந்த கரோனா பாதிக்கின்றது என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். அவர்களுக்கு எவ்வாறு பால் கொடுக்க வேண்டும், குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா என்பதை பற்றிய கவலை தாய்மார்களுக்கு இருக்கின்றது. டிரான்ஸ்பிளாசண்டல் சொல்லுவாங்க. அதாவது அந்த நஞ்சுக்கொடியின் வழியாக தாயிலிருந்து குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே பாதிக்கக்கூடியது என்ற நோய் இது இல்லை. சில நோய் சொல்லுவோம். அந்த அம்மாவுக்கு வந்தாங்கன்னா நம்ம குழந்தைக்கு அது பிரசண்டா நஞ்சுக்கொடியின் வழியாக போய் வயிற்றில் இருக்கின்ற வெப்பப்பையில் இருக்கின்ற குழந்தையும் பாதிக்கும். ஆனால் இது அது அத்தகைய நோய் அல்ல கரோனா. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். அந்த குழந்தைகள் பிறக்கும் பொழுது பாதிப்படைந்த நிலையில் பிறக்காது. பிறகு எவ்வாறு அந்த குழந்தை சில சொல்கிறாங்க, சின்ன குழந்தை கூட பிறந்த குழந்தைகளுக்கு கரோனா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா திருப்பி அந்த அம்மாவிட்ட இருந்து அந்த மூச்சு மூலமாக தான் பரவும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். குழந்தை வயிற்றில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு எந்த விதமான குழந்தையை பாதிச்சிடும் என்று பயம் வேண்டாம். குழந்தை பிறந்த பிறகு பாதுகாப்பான முறையில் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க சொல்கிறாங்க. பாதுகாப்பான முறையில் கொடுக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்த மூச்சு எந்த அந்த அம்மாட்டிருந்து அவங்க இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது தான் பாதிக்கும். ஒரு 14 நாள்லேயே பொதுவாக இன்ஃபெக்ஷன் போயிடும். ஸோ அவங்க நெகட்டிவான பிறகு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அது மூலம் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒரு பயப்பட தேவையில்லை. கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது அம்மாவிடம் கரோனா இருப்பதன் காரணமாக குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. குழந்தை பிறந்த பிறகு நேரடியான பாதிப்பு எவ்வாறு மற்ற நபர்களுக்கு ஒரு கரோனா தொற்றாளியால் பாதிப்பு ஏற்படுமோ அதே பாதிப்பு தான். அது ஜாக்கிரதையாக கையாண்டு இந்த குழந்தைக்கு அல்லது ஒரு வாரம் 10 நாள் வேணால் தள்ளி வச்சுக்கலாம் அந்த குழந்தைய கூட அண்டாமல். அதுக்கப்புறம் அவங்க நெகட்டிவான பிறகு இந்த குழந்தையோட பழைய பால் கொடுப்பது மற்ற எல்லா கடமைகளும் அவங்க ஆட்டலாம். இது நம்ம தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவுரை. ஏன் சிறு குழந்தைகளுக்கு அதிகமாக வரவில்லை என்று நிறைய பேர் கேட்குறாங்க. அது ஒரு சிறு குழந்தைகள் வந்து பாதிக்கும் ஏசிம்டமேட்டிக்காக, அதாவது குழந்தைகளுக்கான பாதிப்பு, அதாவது குழந்தைகள் வந்து கரோனா தொற்று இல்லாமல் இருக்காது. தொற்றில் அவதிப்படும். தொற்று வரும் கரோனா நோயானது, கரோனா வைரஸானது உடம்பில் நுழையக்கூடிய வழி எது என்றால் ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் 2 என்கின்ற ஒரு ரிசெப்டார் வழியாக, ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் 2 என்கின்ற ஒரு ரிசெப்டார் வழியாக நுழைகிறது. இது நுரையீரலில் அதிகமாக இருக்கிறது, இதயத்திலும் இருக்கின்றது, வயிற்றிலும் இருக்கிறது. அது மூலமாகத்தான் இந்த வைரஸானது உடலில் நிலை பெறுகின்றது. குழந்தைகளுக்கு இந்த ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் 2 செல்கள் அதிகமாக இல்லை. ஆகவே இந்த குழந்தைகளை அது உள்ள நுழைஞ்சாலும் வைரஸானது வெளியே போயிடும், உள்ள தங்காது. அது நிற்கிறதுக்கான ஒரு இடம் வேணும். வைரஸ் நுழையுது, அந்த வைரஸ் நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் தான் இந்த AR2 ரிசெப்டார்ஸ். அது குழந்தைகளுக்கு மிக குறைவுங்கனால குழந்தைகளை அதிக பாதிப்புக்கு உட்படுத்தவில்லை. ஆனால் அந்த குழந்தைகள் அந்த வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. ஸ்கூல் ஏன் திறக்கூடாதுன்னு சொல்கிறோம்? ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு வந்து வச்சுருங்க, அது நேராக போகும், தாத்தாட்ட பாட்டி போய் விளையாடும். தாத்தா பாட்டி வெளியே போயிருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். தாத்தா பாட்டிக்கு வந்துடும், அவங்க அவதிப்படுவாங்க அதிகமாக. ஸோ இதுதான் இந்த குழந்தைகள் ஏன் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான விஞ்ஞான ரீதியான விளக்கம். பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த குழந்தைகளுமே இதில் இறப்புக்கு உள்ளாகவில்லை அதிகமாக. ஸோ இது வந்து ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த குழந்தைகள் பரப்ப வேண்டாம் என்று நினைக்கக்கூடாது. இந்த குழந்தைகள் மற்ற வியாதியஸ்தர்களைப் போலவே கொரோனா வியாதிகளை பரப்பக்கூடிய தன்மை உடையவர்கள், அது தெரிஞ்சுக்கணும். ஒரு உணவு வகைகளை பற்றி கொரோனா நோயாளிக்கு பெசல்லா என்ற நோய் உணவு வகை
அல்லது நோயிலிருந்து மீண்ட பிறகு என்ன உணவு வகை என்பதை பற்றி மக்களிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது கொரோனா நோய்க்கு என்று இது தனிப்பட்ட உணவு வகை ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நம்ம நல்ல புரோட்டீன் டயட், ஹை புரோட்டீன் டயட் சாப்பிட வேண்டும். எந்த வைரஸ் வியாதியிலிருந்து மீள்வதற்கு ஹை புரோட்டீன் அண்ட் நல்ல பழச்சத்து, நார்ச்சத்து உள்ள பொருட்கள் மிக முக்கியமாக உள்ளது. நான்வெஜின் சாப்பிட்றவர்கள் சாப்பிடலாம், புரோட்டீன் இருக்குது, அதை சாப்பிடலாம். முட்டை இருக்குது, சாப்பிடலாம். வெஜிடேரியன் டயட் சாப்பிட்றவங்க பருப்பு மற்ற காய்கறி சாப்பிடலாம். எதுவுமே இருக்குது. ஆனால் எது சாப்பிடக்கூடாதுன்னா ஏற்கனவே எதெல்லாம் வந்து சாப்பிட நம்மளுடைய உடல்நலத்தை கேடு விளைக்குமோ, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாப்பிடக்கூடாது. அதுவும் அதிகமாக இந்த ஜீரண மண்டலம் பாதிப்பெடுப்பதன் காரணமாக நம்ம அதிகமாக உரப்புள்ளது ஸ்பைசி ஃபுட்டு அது சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் சளி பிடிக்கிறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால குளிர்ச்சியான பொருட்களை ஐஸ் போன்றவற்றை நம்ம சாப்பிடுவது தவிர்த்தல் நல்லது. ஜிங்க் போன்ற வைட்டமின் சி போன்றவை இந்த கொரோனா தொற்றிலிருந்து மீள்வதற்கு உதவுகின்றது என்பது ஆராய்ச்சியில் நிறுவனமாக இருப்பதால் வைட்டமின் சி அதிகமாக உள்ள கொய்யாப்பழம், நெல்லிக்காய், மற்ற ஆரஞ்சு போன்ற பழங்களை நாம் சாப்பிடலாம். சிங்க் சத்து அதிகமாக இருக்கின்ற நம்முடைய உணவு வகைகளை சாப்பிடலாம். இது வந்து நம்ம அதிகமாக எடுக்கக்கூடிய உணவுகள் திருப்பி பழங்கள், காய்கறிகள், நம்மளோட நல்ல ஹை புரோட்டீன் டயட் தான், அதான் முக்கியம். இது உணவு பற்றிய நம்முடைய முக்கியமான அறிவுரை. அதுபோல் சர்க்கரை நோயாளிகள் கட்டாயம் சர்க்கரை நோயினுடைய கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அந்த அவசியத்தை நம்ம ஏற்கனவே விளக்கினோம். அவர்கள் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் உள்ள காலத்தில் மிக முக்கியமாக தங்கள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த தேவையான உணவுகளை சாப்பிட வேண்டும். தேவையற்ற சர்க்கரையை உடம்பில் அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்த்தல் நலம். ஒரு முறை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவார்களா என்ற ஒரு அச்சம் உணர்வு இப்பொழுது மக்களிடையே இருக்கின்றது. இதற்கான பதில் நாம் அவ்வளவு அச்சப்பட தேவையில்லை. ஏற்கனவே கொரோனாவுடைய உடன்பிறப்பான SARS-2 சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து கொரோனாவை போன்ற 90% உள்ள ஒரு நோய். அதே மாதிரி மெர்ஸ், மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், இது போன்ற வியாதிகள் மீண்டும் மனிதர்களையே தாக்கவில்லை. இப்பொழுது லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேர், 50 லட்சம் பேர், 1 லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் பாதிக்கப்படுகின்ற நிலையிலும் ஒரு 1-2 பேரை தான் நம்முடைய மருத்துவ உலகம் சொல்கின்றது இவர்களுக்கு ரீஇன்ஃபெக்ஷன் வந்துட்டு சொல்லி. அதுக்கு ரொம்ப ப்ரூஃப் கிடையாது. ஆனால் உடம்பில் இந்த வைரஸ் ஆனது 3 மாதம் கூட நீடிக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். டெட் வைரஸ், இந்த வைரஸ் வந்து டெட் ஆயிரும், இறந்து போன அப்புறம் அந்த வைரஸுடைய அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இறந்து போன வைரஸுடைய, செயலற்ற வைரஸுடைய அந்த பார்ட்டிகல்ஸ், நுண்துகள்கள் உடம்பில் இருக்கும். இது வந்து பாசிட்டிவாக காமிச்சிட்டே இருக்கும், பாசிட்டிவாக காமிச்சிட்டு. இது ஒரு காரணம். ஏன் தொடர்ந்து சில பேருக்கு இந்த கொரோனா பாசிட்டிவாக காமிச்சிட்டே இருக்குன்னா, அந்த டெட் வைரஸ் ஆனது உடம்பில் இருப்பதன் காரணமாக இது ஒரு 2-3 மாதம் கூட சில பேருக்கு காமிக்கும். ஆனால் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா என்றால், சாத்தியக்கூறுகள் திருப்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இல்லை, மிக 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 குறைந்த அளவில் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எவ்வாறு என்றால், டெங்கு வைரஸ், ஒரு டைப் ஆஃப் டெங்கு வைரஸ் வந்தவர்களுக்கு அந்த டைப் ஆஃப் டெங்கு வைரஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் டெங்கு வைரஸ் வரும். ஸோ இந்த கொரோனாவை பொறுத்தவரையில் 90% ஒரே டைப் ஆஃப் வைரஸ் தான் சொல்றாங்க. வேறு விதமான ஸ்ட்ரெயின் வந்தால் வரலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெயின் மாறும்போது வருவதற்கான சான்ஸ்கள் இருக்கு. கொரோனா வைரஸ் ஒரு தடவை வந்து முடிஞ்சு அப்புறம் திருப்பி அடுத்தாலே வரலாம் என்று நம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த டைப் ஆஃப் கொரோனா வைரஸ் இப்பொழுது வந்தவர்களுக்கு மீண்டும் இது ஆயுட்காலத்துக்குமான ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும் என்றால் கொஸ்டின் மார்க் தான். அது வந்து சந்தேகத்துக்குரிய விஷயம். ஆயுட்காலத்துக்கும் இவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம். இந்த வைரஸுக்கு முறையான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாரும் தடுப்பூசியால் பலனடைந்த பிறகு மட்டுமே இந்த கொரோனாவை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்பதுதான் இப்பொழுதைய உலக ஆராய்ச்சியாளருடைய கணிப்பு. மீண்டும் இது வராமல் தடுப்பதற்கு நாம் ஏற்கனவே உள்ளது போலதான் அந்த 3 மாஸ்க் அணிகள், சோசியல் இடைவெளி தான் முக்கியம். ஆனால் அச்சப்படவும் தேவையில்லை. ஒரு தடவை வந்துச்சு நம்ம வந்து திருப்பி டக்குன்னு வந்துருமோன்னு பயப்பட தேவையில்லை. இது மிக மிக அரிது. 2வது கொரோனா வைரஸ் அதே வகையான வைரஸ் உங்களை பாதிப்பதற்கான சாத்தியங்கள் மிக மிக அரிது. ஸோ அந்த பயம் வேண்டாம், எல்லாருக்கும் வந்துருமோங்கிறது. எப்படின்னா ஒரு தடவை ஒரு ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட் ஆகிட்டோம், 2வது நமக்கு அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வருமாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுமா தான். ஒரு தடவை போனால் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி 2வது நீங்கள் ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட் ஆவீங்களா? அதுக்கான சாத்தியக்கூறு என்னது? ஒரு 0.0% தான், 5%. அதே மாதிரி தான்
ஸோ அந்த அச்சம் தேவையில்லை. மீண்டும் மீண்டும் மனிதர்களை தாக்காது. இந்த டெட் வைரஸ், இந்த வைரஸினுடைய இறந்த பார்ட்டிகல்ஸ் இருப்பதன் காரணமாகத்தான் தெரிகின்றது. முதலில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் முதலில் வந்து அந்த கரோனா நோயால் முதலில் பாதிக்கப்பட்டதுக்கும் இப்பொழுது பாதிக்கப்படும் போது ஜீனோமிக் அந்த டைப்பிங் பண்ணால் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஜீனோமிக் டைப்பிங் சொல்லுவாங்க. அந்த வைரஸோட ஜீனோம் என்ன, இப்போ இருக்கிற வைரஸோட ஜீனோம் என்ன, ரெண்டும் வெவ்வேறு என்று சொன்னால்தான் இவர்களுக்கு ரீஇன்ஃபெக்ஷன் மீண்டும் வந்திருக்கிறது என்று நிறுவனம். அதுபோல நிறுவனங்கள் இன்னும் உலக அளவில் செய்யப்படவில்லை. ஆகவே இந்த வைரஸ் சில பேருக்கு சற்று நீடித்து இருக்கலாம் என்பதுதான் இப்பொழுது அனுமானம். 3 மாதம் 4 மாதம் நீடித்து இருக்கலாம் என்பதுதான் இப்பொழுது அனுமானமே தவிர மீண்டும் மீண்டும் தாக்கும் என்பது அது வந்து ஒரு கற்பனையானது தான். அதுக்கான சாத்தியங்களும் அதிகமில்லை. கரோனா நோயிலிருந்து மீண்ட பிறகு பயம் தேவையா, பயப்பட வேண்டுமா, பயந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. இதற்காக அஞ்ச வேண்டும் என்றால் வந்த எல்லாருக்கும் இது தொடர்ந்து உபாதைகளை ஏற்படுத்தும் என்பது நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு 10-15% பேர்களுக்கு கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களுக்கு இது நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆராய்ச்சிகளின் மூலமாகவும் பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அந்த மற்ற நரம்பு மண்டலம், இதயம், வயிறுப்புறம், ஈரல், சிறுநீரகம் ஆகிய மண்டலங்களை பற்றி முறையாக சிகிச்சை செய்து முறையாக அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி ஏதேனும் உபாதைகள் இருக்கின்றன என்பதை முன்னரே கண்டறிந்து அவர் தகுந்த மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும். தமிழக அரசானது போஸ்ட் கோவிட் கிளினிக் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. மெட்ராஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. பல்வேறு மாவட்டங்கள் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த கரோனா நோயாளி தொற்றில் வந்து மீண்டவர்களுக்கு மட்டுமே தனியான ஒரு கிளினிக். ஸோ இது போன்ற ஆலோசனைகள் நம்ம தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. அதுபோல் நீங்கள் தனியார் மருத்துவர்களிடம் கொரோனா தொற்று முடிந்த பிறகு அவர்களுக்கு தக்க ஆலோசனை பெறலாம். ஒன்று பயப்பட வேண்டாம். கோவிட் வந்துட்டுன்னு சொல்லி அது எல்லாமே கோவிடால தான் இருக்குன்னு சொல்லி நினைப்பு தேவையில்லை. சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் உடல்நிலையை தக்க ஏற்கனவே நோய் உள்ளவர்கள் அந்த நோயை கட்டுப்பாட்டு வைத்தாலே இந்த கொரோனாவில் ஏற்பட்ட பாதிப்பு அதிகமாக இருக்காது. அதுபோல் கெட்ட பழக்கங்கள் உள்ளவர்கள், ஸ்மோக்கிங், சிகரெட் ஸ்மோக்கிங், அந்த மது அருந்துவர்கள் இந்த பழக்கத்தில் மீண்டாலே அவர்கள் அதிகமான அளவுக்கு பாதிக்காது. எக்ஸசைஸை பொறுத்தவரையில் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பழைய நிலைமைக்கு அவருடைய உடற்பயிற்சியை தொடரலாம். நன்றி சார்.